அதாவதுங்க, நான் இப்போ தமிழக அரசுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, இப்போ வீடியோ மறுபடியும் ஃபேஸ்புக்கு இரவு பொழுதில் நான் பார்க்குறது உண்டு. 12 மணி அளவில் பார்க்குறது உண்டு. இப்போ மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் திடீர்னு இது பண்ணுறாரு, அந்த போலீஸ்காரருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நான் என்னென்னா, போலீஸுங்கிறது தமிழக மக்கள் இன்றைக்கி நம்பிக்கை இழந்து போச்சு. அவங்க சும்மா டியூட்டிக்கு போகிறாங்க, எந்த ஒரு இதுவும் பண்ணுறதில்ல. அண்ணாமலை எதுக்காக எங்கள் பிரச்சனையில் தலையிட மாட்டேங்கிறாரு, ஒரு பத்திரிக்கை எதுக்காக தலையிட மாட்டேங்குது அப்படிங்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, திருப்பூர் மாவட்ட கலெக்டர்கிட்டயே அத்தனை ஆதரவும் கொடுத்தாச்சு, முதலமைச்சர் கையிலையும் கிடைக்கிற மாதிரி பார்த்தாச்சு, அரசியல் தலைவர்கள் அத்தனை பேர்த்து மேலேயும் பார்த்தாச்சு. ஆனால் யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அதாவது நான் இன்றைக்கி என்ன பேசுகிறேன் அப்படின்னா, கருத்து நான் பொய்யான தகவல் கொடுக்க கிடையாது. ஒரு லேடிஸ், நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், நான் வெளியே கிளம்பிடுவேன். ஏன்னா இது ஒரு தோட்டத்துக்காரங்கிட்ட தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஆனால் அவங்க ரிஜிஸ்ட்ரு அடித்தளம் ஒன்றுமே வைக்காது மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துது. ஏன்னா ஒவ்வொரு விசாரணையும் நான் பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி காவல்துறை நான் அடித்தா வாங்கிக்கிற முடியுமா? முன்னாடி வீட்டுக்காரங்க இப்போ நான் வெளியூருக்காரன், தனி மனுஷனாக இருக்கிறேன். ஆனால் ஒரு 100 பேர் சேர்ந்து அடித்தா இந்த காவல்துறை எதுக்காக இருக்குது? நீங்கள் ஏன் காவலுங்கிறது வச்சுருக்காங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிஷின் எடுத்துகிட்டு போகிறாங்க, கேமரா ஆதாரம் இல்லாமல் மக்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் முதலமைச்சருக்கு அறிவு இல்லையா? இந்த அண்ணாமலை பேசுகிறாரு, அவருக்கு அறிவு இல்லையா? பத்திரிக்கை துறைக்கு அறிவு இல்லையா? இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கணும். நான் இப்போ காமராஜர் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னென்னா, எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி ரயிலில் அடிபடுறாங்க, சூசைட் பண்ணுறாங்க. ஒரு லாரி டிரைவர் சூசைட் பண்ணியிருக்காரு. மிகுந்த வேதனையாக இருக்குது. இதை என்ன பண்ணுறது? என்னையாட்ட ஒருத்தர் முளைச்சாதான் அதுக்கு பலன் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லேடிஸுக்கு அத்தனை உதவி பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் ஏமாற்றாதீங்க. ஆதாரப்பூர்வத்துக்கு உடனே என்னோடய வீடியோ பார்த்தது அத்தனை தலைவர்களும் காலையில் நிற்கணும். ஆனால் நிற்க மாட்டாங்க. ஒரு தேங்காயை போட்டு ஆஃபீஸர் எந்த ஆஃபீஸர் தெரியல அப்படின்னு எந்த ஒரு நடவடிக்கையும் இன்ன வரைக்கும் எடுக்கலை. பாருங்க, அக்யூஸ்டுக்கு ஜாலியாக தெரியுறாங்க. ஆனால் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் பிறந்ததே வருத்தப்படுறேன்.